வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கள் மாடித்தோட்டம், எங்கள் வீட்டில் உள்ள மாடித்தோட்டம். இது வந்து விஎன்ஆர் கோவா பார்த்திங்களா, விஎன்ஆர் கொய்யா. இது எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். காய் வந்து ரொம்ப பெருசு, ஆனால் நிறைய பூவும் முட்டும் அப்படி வந்துட்டுருக்கோம். இதுதான் விஎன்ஆர். இதில் என்ன வெள்ளைப்பூச்சி வருது, இதை க்ளோஸ் பண்ணதுக்கு நாங்கள் என்ன வேப்பன ஸ்ப்ரே அடிச்சுடுவோம். இதை இப்போ தான் நான் பார்க்குறேன். மேக்ஸிமம் ஒரு வாரமாக நான் மேலே வரல, இப்போ வந்து பார்க்குறேன் என்ன வெள்ளைப்பூச்சி இருக்குது. இது வந்து வேப்பன ஸ்ப்ரே பண்ணி தர இது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இதுதான் வெள்ளரி மேங்கோ. எவ்வளோ பிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்கள். எப்போவுமே காய் இருந்துகிட்டு இருக்கும். ஸ்டேஜ், அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக காய் இருக்கும். அடுத்து ஒரே மரத்துலேயே பார்த்துடுங்க, சின்ன பிஞ்சு பெரிய காய், அடுத்தால பூ, இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இது வெள்ளரி மேங்கோ. இது இப்போ புதுசாக வந்திருக்க ஒரு சப்போட்டா தாய் ஜம்போ. எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்துட்டுங்க. இது பிஞ்சு தான், என்ன இது விளையிறதுக்கெல்லாம் என்ன நாள் ஆகும், பிஞ்சு தான். இது வந்து சின்ன செடி தான். இது பெரிய மரமாகும்போது இது வந்து எவ்வளோ 800 கிராம் வெயிட் வரும் அப்படின்றாங்க. ஏன்னா இது இப்போ புது வரவு. இது பராபா பார்த்தீங்களா, பழத்தோடி. இது சதாபேர் செடி, நிறைய பூ காய்களோடு இருக்குது. இது வந்து சாத்துக்குடி ஆரஞ்சு. இது வந்து பனானா சப்போட்டா. இன்னும் அந்த காய் நீள ஷேப்பு இப்போ தான் வர ஆரம்பிக்குது. பொதுவாக வந்து 5 வருஷத்துக்கு மேலே தான் இந்த பனானா சப்போட்டா வந்து அந்த நீள வடிவத்துக்கு வரும். இது எல்லாம் இந்த வீடியோ இப்போ எதுக்கு போடுறேன்னா, இது எல்லாமே கவரில் இருக்கும்போது வந்து இந்த அளவு க்ரோத்து கிடையாது, காய்களும் இந்த அளவு கிடையாது. இதெல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பனானா சப்போட்டாவில். ஸோ வந்து ஒரு பாட்டு மாற்றி வைக்கும்போது, சின்ன கவர்லேருந்து இதை பெரிய கவருக்கு மாற்றும்போது எந்த அளவுக்கு அந்த செடியும் செழிப்பாக வந்து உடனே அதை காய்க்கிறதுக்கு ரெடி ஆகிடும். அதே மாதிரி பூ காய் எல்லாமே ரொம்ப வந்துகிட்டே இருக்கும். இது வந்து கோட்டூர் கோணன்ற மாமரம். இது இப்போ தான் பாட்டு மாற்றி வச்சுருக்கு. இவ்வளோ நாளும் அந்த கவரில் இருந்து அது ஒரு மாதிரி சரியாகாமல் இப்போ இந்த பாட்டு மாற்றின பிறகு எப்படி பூ வந்துருக்கு, நிறைய பிஞ்சுகளும் வந்தாச்சு. அதே மாதிரி வாட்டர் லில்லி, ஸ்டார் ஃப்ரூட்டு, இது வந்து இது காஷ்மீர் பெர்ரு, இப்படி எல்லாமே மாடி தோட்டத்தில் அழகாக காய்க்கும். இது வந்து நம்ம பண்ணுற பக்குவத்தை பொறுத்து. இது ஒயிட் நாவல், எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். ஒயிட் நாவல், லெமன், இது வந்து அந்த ஸ்வீட் ஆரஞ்சு, பம்பளி மாசு, வெரிகேட்டடு சப்போட்டா. எல்லாமே அந்த பாட் மாற்றின உடனே அந்த காய்கள் ரொம்ப நிறைய. என்ன பார்த்தீங்களா, லெமன். இது வந்து களப்பாடி மாமரம். இது லெமன். இது வந்து ப்ளூபெரியில் ஒரு வெரைட்டி. இது வந்து ஒரு செரி. இது எல்லாமே நம்ம வந்து அடிக்கடி இந்த மண்ணை மாற்றணும். அந்த பாட்டில் வளர்க்கும்போது எவ்வளோ, அதாவது ஒரு நர்சரிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா முதல்ல கவரை மாற்றி இந்த மாதிரி ஒரு பெரிய பாட்டுக்கு மாற்றிருக்கேன். பெரிய பாட்டுக்கு மாற்றின உடனே அந்த செடிகள் வந்து செழிப்பாக வளர ஆரம்பிச்சிடும். ஒரு 2 மாதத்துக்குள்ளே அது வந்து புதுசாக வேர்கள்லாம் போட்ட உடனே அந்த பூக்க ஆரம்பிச்சிடும், காய்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாடி தோட்டம் அமைக்கும்போது இந்த மாதிரியே பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் வாங்கிட்டு வர கவரில் வைக்காதுங்க, உடனே அதை மாற்றும்போது ரொம்ப அழகாக வளரும். அதே மாதிரி அதிக அளவில் பழமும் கிடைக்கும் நமக்கு. இந்த சப்போட்டாலாம் கவரில் இருக்கும்போது ஒரு காய் கூட கிடையாது. மரம் மட்டும்தான் பெருசாக இருந்தே தவிர அது கவரில் இருந்ததுனால வேர் வெளியே போக முடியாமல் அந்தளவுக்கு இருந்துச்சு. ஆனால் கவர் மாற்றி இந்த பாட்டில் வச்ச உடனே பாருங்கள் எவ்வளோ காய், எவ்வளோ நூற்றுக்கணக்கான காய். இது வந்து பனானா சப்போட்டா.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.